வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். ஓகேங்களா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 9th தமிழ் ஓகேங்களா டெட்டுக்கான வினா வங்கி 200 வீடியோவை பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 10th தமிழ்லேருந்து ஓகேங்களா 200 வினா வங்கிய வீடியோவை பார்ப்போம். ஓகேங்களா, கண்டிப்பாக மிஸ் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் டெட்டு கிளியர் பண்ண முடியும். வாங்க வீடியோவுக்கு போவோம். ஓகேங்களா, பாருங்கள். ஓகேங்களா, நாடும் மொழியும் ஓகேங்களா நமதிரு கண்கள் என்றவர் யார்? நாடும் மொழியும் நமதிரு கண்கள், நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் பாரதியார். ஆன்சர் சி, பாரதியார். தமிழில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியதனவாகவும் கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரிய கருதப்படும் சொற்களுக்கு தமிழ் உலா என்று கூறியவர் யார் அப்படின்னா கால்டுவெல். ஆன்சர் பி, கால்டுவெல். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 3. கீழ்கண்டவர்களுள் இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் கொண்டவர். பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் கொண்டவர் யாருன்னா திருவிக்கா. ஆன்சர் பி, திருவிக்கா. கீழ்கண்டவற்றுள் உலக பெருந்தமிழர் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னா இளங்குமரனார் தான் உலக பெருந்தமிழர் என்று போற்றப்படுபவர். கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. எங்களை பொறுத்துக. பூவினுடைய தோன்ற நிலை ஓகேங்களா அரும்பு. பூவினுடைய தோன்ற நிலை அரும்பு. ஓகேங்களா, பூ விரியம் தொடங்கு நிலை போது. பூ தொடங்கும் பூவினுடைய தோற்ற நிலை அரும்பு. பூ விரிய தொடங்கும் நிலை போது. ஓகேங்களா, போது. அடுத்து பாருங்க, பூ மலர்ந்த நிலை மலர்தல். ஆக்கமா. அடுத்து பாருங்க, செடியிலிருந்து பூ கீழே விழுதல் பி. அடுத்து பாருங்க, பூ வாடின நிலை செம்மல். பாருங்க, மறுபடியும் இன்னொரு டைம் ட்ரை பண்ணிக்கோ. ஓகேங்களா, பூவின் தோன்ற நிலை அரும்பு. பூ விரிய தொடங்கும் நிலை போது. பூ மலர்ந்த நிலை மலர்தல். செடியிலிருந்து பூக்கள் கீழே விழும் நிலை. ஓகேங்களா, செடியிலிருந்து பூ கீழே விழும் நிலை. ஓகேங்களா, வி கீழே விழும் நிலை. பூ வாடின நிலை செம்மல். ஈ. அப்போ ஆன்சர் இதுக்கு ஈக்கமா ஊக்கமா ஆக்கமா ஈ. ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 6 ஓகேங்களா, மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவனார். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவனார். முதலில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எது அப்படின்னா கார்டிலா. அடுத்து பாருங்க, சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றான் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னது இது யாருடைய கூற்று? சச்சிதானந்தனுடைய கூற்று. சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றான் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும், இது யார் கூற்று அப்படின்னா சச்சிதானந்தனுடைய கூற்று. கொஸ்டின் நம்பர் 9. யாருடைய திருக்குறள் மெய்பொருளை தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது? யாருடைய திருக்குறள் மெய்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது அப்படின்னா பெருஞ்சித்தனாருடைய நூல் தான். ஓகேங்களா, பெருஞ்சித்தனாருடைய நூல். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஓங்கு என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் பரிபாடல். ஓங்கு பரிபாடல். ஆன்சர் டி. சிலேடைகள் பயன்படுத்தப்படும் இடங்களில் தவறானது. ஓகேங்களா, சிற்றிலக்கியம்தான் தவறானது. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 42 பாருங்க. சந்த கவிமணி என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழழகனார். முதல் தமிழ் கனி யாருடைய பெயரில் உருவாக்கப்பட்டது? முதல் தமிழ் கனி
யாருடைய பெயரில் உருவாக்கப்பட்டதுன்னா திருவள்ளுவர் பெயரில். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 14. குறிஞ்சி மலர் குறிஞ்சி மலர் என்ற நூலின் ஆசிரியர். குறிஞ்சி மலர் என்ற நூலின் ஆசிரியர் பார்த்தசாரதி. ஆன்சர் டி, பார்த்தசாரதி. அடுத்து பாருங்க, மலையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர். மலையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர் ராமசாமி. ஆன்சர் ஏ. சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுவர் ராப்பி சேதுப்பிள்ளை. குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிறுக்காக ஒரு பக்கம், மெலிந்த எலும்புக்கூடுகள் ஒரு பக்கம். இதனை எழுதியவர் ஜீவானந்தம். ஆன்சர் டி, ஜீவானந்தம். ஆன்சர் டி, ஜீவானந்தம். அடுத்து பாருங்க, 18வது கொஸ்டின். புதிய உரைநடை என்னும் நூலின் ஆசிரியர் எழில் முதல்வன். ஆன்சர் சி, எழில் முதல்வன். வாழையும் கழுமும் நாள்குலை தொங்கும், மாவும் பலாவும் சூழ்ந்து ஓங்கிய. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். செய்யுளில் ஓசை குறையாத இடத்துக்கு இனிய ஓசைக்காக குரல் நெடிலையாக அளவெடுத்து வருவது. ஓகேங்களா? செய்யுளில் ஓசை குறையாத இடத்தும் இனிய ஓசைக்காக குரில் நெடிலாகி அளவெடுத்து வருவது இன்னிசை அளபடை. ஆன்சர் சி, இன்னிசை. பாருங்க, கொஸ்டின் நம்பர் ஓகேங்களா 21. ஓதல் அப்படிங்கிறது செய்யுளிசை அளபடை. ஓதல் அப்படிங்கிறது செய்யுளிசை அளபடை. அப்போ அடுத்தது பாருங்க, கொடுப்பதும் அப்படின்னா இன்னிசை அளபடை. அடுத்தது உரை நீ அப்படிங்கிறது சொல்லிசை அளபடை. அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கிறைவன் அப்படின்னா ஒற்றலை அடை. அப்போ பாருங்கள், ஓதல் அப்படிங்கிறது செய்யுளிசை அளபடை, கொடுப்பதும் அப்படிங்கிறது இன்னிசை அளபடை, உரணசை அப்படிங்கிறது சொல்லிசை அளபடை, எங்கிறைவன் அப்படிங்கிறது ஒற்றளபடை. அப்போ ஆன்சரு ஆ ஈ. ஆன்சர் சி, ஆ இ. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 22வது கொஸ்டின். ஒரு மொழி ஒரு பொருளானவம் தொடர்மொழி பல பொருளனது போது இருமையும் ஏற்பான். ஒரு மொழி ஒரு பொருளானவும் தொடர்மொழி பல பொருளானதும் இருமையும் ஏற்பன். இதை கூறும் நூல் நன்னூல். ஆன்சர் சி, நன்னூல். பாருங்க, கீழ்கண்ட சொற்களில் பண்புகளில் தவறானது இலக்கிய வழக்குகளில் செய்யுள் வழக்கிலும் வரும். ஆன்சர் சி தான் இதுக்கு தவறானது. கொஸ்டின் நம்பர் 24. பாருங்க, ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அந்த சொல்லு பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்தால் அது பொதுமொழி. ஆன்சர் சி. பாருங்க, ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அந்த சொல்லு பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்தால் அது பொதுமொழி. ஒரு வினைமுற்று பெயரில் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமல் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது. ஓகேங்களா? வினையால் அணையும் பெயர். ஆன்சர் சி, வினையால் அணையும் பெயர். கொஸ்டின் நம்பர் 26. ஓகேங்களா? தேளினும் இனியர் நற்செந்தமிழே தென்னாடு விளங்குற திகழென்ன மொழியே. இதன் ஆசிரியர். ஓகேங்களா? நமச்சிவாயம். ஆன்சர் சி, நமச்சிவாயம். மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும். என்று கூறியவர் யார் அப்படின்னா திருமூலர். ஆன்சர் சி, திருமூலர். கொஸ்டின் நம்பர் 28. பாருங்க, வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கள் ஆயுள் பெருக்கம் உண்டாகும். இவ்வடிகளுடைய ஆசிரியர் ஔவையார். ஆன்சர் டி, ஔவையார். பாருங்க, கிழக்கு பார்த்தீங்கன்னா குணங்கு. அடுத்தது மேற்கு அப்படிங்கிறது தான் குடங்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வடக்கு என்பது வாடை. தெற்கு என்பது
தென்றல். தெற்கு என்பது தென்றல். மறுபடியும் பாருங்கள், ஓகேங்களா? கிழக்கு என்பது குணங்கு, மேற்கு என்பது குடக்கு, வடக்கு என்பது வாடை, தெற்கு என்பது தென்றல். அப்போ ஆன்சரு ஆக்கமா ஈக்கமா ஈக்கமா ஆ. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 30 பாருங்கள். வண்டோடு புக்க மணவாய் தென்றல். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். பாருங்கள், பத்மகிரிநாதர் தென்றல். பத்மகிரிநாதர் தென்றல் விடும் தூது. பத்மகிரிநாதர் தென்றல் விடும் தூது என்ற சிற்றிலக்கியத்தின் ஆசிரியர். பத்மகிரிநாதர் தென்றல் விடும் தூது என்ற சிற்றிலக்கியத்தின் ஆசிரியர் பலப்பட்டடை சொக்கநாதர். நனியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருகு. இவ்வரிகளால் புகழப்படும் மன்னன் கரிகாலன். ஆன்சர் பி கரிகாலன். கொஷின் நம்பர் 33 பாருங்கள். வடகிழக்கு பருவக்காட்டின் காலப்பகுதி. வடகிழக்கு பருவக்காட்டின் காலப்பகுதி எது? அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. வலிமிகின் வழியில்லை. இவ்வரிகளுடைய ஆசிரியர் ஐயூர் மூடனார். ஐயூர் முடவனார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 35 ஓசோன் படலத்தை ஓட்டையிடுகின்ற நஞ்சு எது? ஓசோன் படலத்தை ஓட்டையிடுகின்ற நஞ்சு எது? ஓகேங்களா? குளோரோ கார்பன். ஆன்சர் சி குளோரோ கார்பன். அமிலமழை பொழிய காரணமான மூலக்கூறுகள். அமிலமழை பொழிய காரணமான மூலக்கூறுகள் எவை? ஓகேங்களா? கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு. ஆன்சர் பி கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு. கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு. ஆன்சர் சி. ஆன்சர் பி. ஆன்சர் பி தான் கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு. ஆன்சர் பி காரணமாக தான் அமிலமழை பொழிய காரணமான. அடுத்து 37வது கொஷின். ஓகேங்களா? உலக காற்று தினம் ஜூன் 15. உலக காற்று தினம் ஜூன் 15. பாரதியாரால் அறிமுகப்படுத்திய கவிதை வடிவம் எது? ஓகேங்களா? புதுக்கவிதை. அதாவது பாரதியால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள கவிதை வடிவம் புதுக்கவிதை. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல். 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல். 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு. ஆன்சர் பி முல்லைப்பாட்டு. கொஷின் நம்பர் 40 பாருங்கள். ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என ஐயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் ஊர் பக்கத்தில் பொய் தெய்வத்தை தொழுது நின்று அயலர் சொல்லும் சொல்லை கூர்ந்து கேட்பர். அவர்கள் நல்ல சொல்லை கூறின் நம் செயல் நம்மையின் முடியும் என்று தீய மொழியை கூதின் தீதாய் முடியும் என கொள்வது விரிப்பு. ஆன்சர் பி விரிப்பு. கொஷின் நம்பர் 41 புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றிய முதல் புதினம். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலில் ஒரு தோணி. சிங்காரம். அதாவது சிங்காரம் எழுதிய நூல் எது? புயலில் ஒரு தோணி. புயலில் ஒரு தோணி என்ற புதினம் எந்த நாடுகளில் நிகழும் நிகழ்வை கற்பனையாக படைக்கப்பட்டுள்ளது? மலேசியா, இந்தோனேசியா. ஆன்சர் சி மலேசியா, இந்தோனேசியா. கொஷின் நம்பர் 44 வலம்புரி புயல்கள் தாக்கும் இடங்கள். ஆஸ்திரேலியா, கிழக்கு கடற்கரை, ஹவாய் தீவு. ஆன்சர் டி. ஓகேங்களா? அதாவது வலம்புரி புயல்கள் தாக்கும் இடம். வலம்புரி புயல்கள் தாக்கும் இடம் ஆஸ்திரேலியா, கிழக்கு கடற்கரை, ஹவாய் தீவு. புயல்களுக்கு இந்தியா வைத்த கடைசி பெயர் லெகார். பாருங்க. தேர்ப்பாகன் எந்த வகை தொகைநிலை தொடர்? ஓகேங்களா? உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. ஆன்சர் ஏ உருவும் பயனும்
உடன்தொக்க தொகை. கொஷின் நம்பர் 47 வட்டி தொட்டி. வட்ட தொட்டி. வட்ட தொட்டி எந்த வகை தொகைநிலை தொடர்? வட்டம் என்றால் பண்பு தொகை, தொடர்நிலை தொடர். சாறை பாம்பு. சாறை பாம்பு எந்த வகை தொகைநிலை தொடர்? இருபெயரிட்டு பண்பு தொகை. ஆன்சர் சி, இருபெயரிட்டு பண்பு தொகை. கொஸ்டின் நம்பர் 49 முறுக்கு மீசை வந்தார் எந்த வகை தொகைநிலை தொடர்? முறுக்கு மீசை வந்தார் எந்த வகை தொகைநிலை தொடர்? அன்மொழி தொகை. ஆன்சர் சி, அன்மொழி தொகை. பூக்களை பற்றி அறிய இலக்கிய செய்திகளை கூறியவர்? கோவை இளஞ்சேரன். பூக்களை பற்றி அரிய இலக்கிய செய்திகளை கூறியவர் கோவை இளஞ்சேரன். அதோ அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர்? அதோ அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர் முகமது அலி. முகமது அலி. ஆன்சர் டி, முகமது அலி. ஆன்சர் டி. 52வது கொஸ்டின் பாருங்கள். உலகின் மிக சிறந்த தவளை. உலகின் மிக சிறந்த தவளை என்ற நூலின் ஆசிரியர்? உலகின் மிக சிறந்த தவளை. உலகின் மிக சிறந்த தவளை என்ற நூலின் ஆசிரியர் ராமகிருஷ்ணன். ஓகேங்களா? மோப்பம் குலையும் அனிச்சம் இவ்வடிகளுடைய ஆசிரியர்? மோப்பம் குலையும் அனிச்சம் இவ்வடிகளின் ஆசிரியர் யார்னா திருவள்ளுவர். ஓகேங்களா? டேஸ் தொல்லேர் சிறப்பின் விருந்தனின் கேடிலும் இழத்த எண்ணெய் இவ்வரிகளினுடைய ஆசிரியர்? ஓகேங்களா? இளங்கோ வடிகள். இளங்கோ வடிகள். கொஸ்டின் நம்பர் 55 அல்லில் ஆயினும் விருந்து. அல்லில் ஆயினும் விருந்து வரின் உமக்கு இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. குரல் உனக்கு விதைத்திணை உரல்வாய் பொய்து சிறிது புறப்பற்றென இவள். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 57 வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியம் இல்லாததால் அன்று விதைத்த விட்டு வந்த நெல்லை அறிந்து வந்து சமைத்து விருந்து படைத்த திறம்பெற்ற கூறும் நூல். ஓகேங்களா? பெரிய புராணம். இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பு இவ்வரிகளுடைய ஆசிரியர்? ஓகேங்களா? அம்சா பிரியா. அம்சா பிரியா. கொஸ்டின் நம்பர் 59 மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் இவ்வரிகளுடைய ஆசிரியர் ஔவையார். இட்டதோர் தாமரைப்பூ இகழ் விரிந்தால் போல இவ்வரிகளுடைய ஆசிரியர் பாரதிதாசன். இட்டதோர் தாமரைப்பூ இகழ் விரிந்தல் போலவே போல இவ்வரிகளுடைய ஆசிரியர் பாரதிதாசன். துறவு இல்லறம் பெண்களுக்குரிய பண்புகள் வாழ்வியல் நெறிகள் மறுவாழ்வு அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்த நூல் காசி காண்டம். ஆன்சர் பி, காசி காண்டம். கொஸ்டின் நம்பர் பாருங்கள் 62. கொஸ்டின் நம்பர் 62 காசி காண்டம் என்ற நூலினுடைய ஆசிரியர்? காசி காண்டம். காசி காண்டம். காசி காண்டம் என்ற நூலினுடைய ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். அதிவீரராம பாண்டியர். அடுத்து பாருங்கள் 63 நருந்தோகை என்று அழைக்கப்படும் நூல் எது? வெற்றி வேர்க்கை. நருந்தோகை என்று அழைக்கப்படும் நூல் வெற்றி வேர்க்கை. கொஸ்டின் நம்பர் 64 பாருங்கள். மலைபடுகடாம். மலைபடுகடாம் டேஸ் என அழைக்கப்படுகிறது? கூத்தாற்றுப்படை. ஆன்சர் சி, கூத்தாற்றுப்படை. கருங்கு இசை விளவின் உரந்தை. கரங்கு இசை விளவின் உரந்தை என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. ஓகேங்களா? கோபாலபுரத்து மக்கள் என்ற நூலினுடைய ஆசிரியர் ராஜநாராயணன். ஆன்சர் சி, ராஜநாராயணன். ஆன்சர் சி, ராஜநாராயணன். 67 கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியவர் ராஜநாராயணன். ஆன்சர் டி. கோபாலபுரத்து மக்கள் டேஸ் பின்னணியை கொண்ட நூல். டேஸ் பின்னணியை கொண்ட நூல் இந்திய விடுதலை போராட்டம். ஆன்சர் சி. கரிசல் இலக்கிய பரம்பரையில் இடம்பெறாதவர் யாருன்னா தமிழரசன். ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 70 பாடினாள் கண்ணகி இது எந்த வகை தொடர்? ஓகேங்களா? வினைமுற்று தொடர். கேட்க வேண்டிய பாடல் இது ஒரு டேஸ் பெயரச்சம்.
டேஸ் பெயரச்சம், கூட்டுநிலை பெயரச்சம், கூட்டுநிலை பெயரச்சம். கொஷின் நம்பர் 72 பாருங்கள். மைகடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? முக்குடர் பல்லு. ஆன்சர் பி. திருக்குறள் தெளிவுரை என்ற நூலை எழுதியவர், திருக்குறள் தெளிவுரை என்ற நூலை எழுதியவர் யார்னா வ.உ.சி. வ.உ.சி. அடுத்து பார்த்தீங்க 74 ஆறாம் திணை என்ற நூலினுடைய ஆசிரியர் சிவராமன். ஆறாம் திணை என்ற நூலினுடைய ஆசிரியர் சிவராமன். கொஷின் நம்பர் 75 பல நூல்களை கற்றவர், பல நூல்களை கற்றவராயினும் அறிவு இல்லாதவராக கருதப்படுபவர் யார்? உலகத்தோடு ஒத்து வாழாதவர், உலகத்தோடு ஒத்து வாழாதவர். ஆன்சர் டி. பகைவர் இன்றியும் தானே கெடும் மன்னன் யார்? ஓகேங்களா? பெரியாரை துணை கொள்ளாத மன்னன், பெரியாரை துணை கொள்ளாத மன்னன். ஆன்சர் சி. ஆன்சர் சி. அதாவது பகைவர் இன்றையும் தானே கெடும் மன்னன் யார் அப்படின்னா பெரியாரை துணை கொள்ளாத மன்னன். பாருங்க. வேலோடு நின்றவன் இடுவென்று போலும், கோலோடு நின்றவன் இரவு. இதில் உள்ள அணி ஊமை அணி. ஆன்சர் டி. ஊமை அணி. டேஸ் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்? டேஸ் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்? இரக்கம். ஆன்சர் சி. இரக்கம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 79 மோப்பம் குலையும் அனிச்சம், மோப்பம் குலையும் அனிச்சம் இவ்வடிகளுடைய ஆசிரியர் திருக்குறள், திருவள்ளுவர். மோப்பம் குலையும் அனிச்சம் இவ்வடிகளுடைய ஆசிரியர் திருவள்ளுவர். சமுதாய நிகழ்வுகளின் ஆவணங்களாகவும் செய்திகளை தரும் ஊடகங்களாகவும் திகழ்வது நிகழ்கலை, நிகழ்கலை. நீரற வரியாக கரகத்து இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு, இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. அடுத்து பாருங்கள். கொஷின் நம்பர் 81 மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்று ஆடலும் ஒன்று குறிப்பிடும் நூல். ஓகேங்களா? சிலப்பதிகாரம். அடுத்து பாருங்கள். தேவதுந்தி எந்த ஆட்டத்திற்கு இசைக்கருவி அப்படின்னா தேரோட்டம், தேவரோட்டம். தேவதுந்தி எந்த ஆட்டத்திற்கு இசைக்கருவி? தேவராட்டம். ராஜஸ்தானில் கச்சி கொடி என்று அழைக்கப்படும் ஆட்டம், ராஜஸ்தானில் கச்சி கொடி என்று அழைக்கப்படும் ஆட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம். ஆன்சர் சி. ஆன்சர் டி. பொய்க்கால் குதிரையாட்டம். ராஜஸ்தானில் கச்சி கொடி என்று அழைக்கப்படும் ஆட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம். ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 84 பாருங்கள். கீழ்கண்டவற்றில் அருணகிரிநாதரால் எழுதப்பட்ட நூல், அருணகிரிநாதரால் எழுதப்பட்ட நூல் திருப்புகழ். அருணகிரிநாதரால் எழுதப்பட்ட நூல் திருப்புகழ். மழை வேண்டி நிகழ்த்தப்படுவதாக இருக்கிறது அர்ச்சுனன் தபாசு. ஆன்சர் பி. அர்ச்சுனன் தபாசு. கீழே அடுத்து பாருங்கள். திருக்குறளில் குறிப்பிட்டுள்ள கூத்து மரப்பாவை, மரப்பாவை கூத்து தான் திருக்குறளில் குறிப்பிட்டிருக்கு. கொஷின் நம்பர் 87 கீழ்கண்டவற்றுள் கலை ஞாயிறு, கீழ்கண்டவற்றுள் கலை ஞாயிறு எனப்பட்டவர் முத்துசாமி. ஆன்சர் பி. முத்துசாமி. தலையில் அணியும் அணிகலன் சூழி. ஆன்சர் சூழி. இருபாலருக்கும் பொதுவான பருவங்களில் தவறானது, தவறானது. இரு பாலருக்கும் பொதுவான பருவங்களில் தவறானது முத்தம் ஊசல். ஆன்சர் சி. அடுத்து 90 பாருங்கள். பிள்ளைத்தமிழில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை, பிள்ளைத்தமிழில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை அப்படின்னா 100 இருக்குது. ஆன்சர் டி. குமரகுருவர் புலமை பெற்ற மொழிகள் எவை? குமரகுருவர் புலமை பெற்ற மொழிகள் எவை? தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள். 92வது கொஷின், கொஷின் நம்பர் 92 ஓகேங்களா? குமரகுருவார் எழுதிய நூல்களில் தவறானது, குமரகுருவர் எழுதிய நூல்களில் தவறானது திருவாரூர் மணிமாலை. ஆன்சர் பி தான் தவறானது. குழந்தையின் கலை எந்த மாதத்தில் மென்மையாக அசையும்? 5x6. ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 94 பாரு. கம்பன் இசைத்த காவியமெல்லாம் நான், கம்பன் இசைத்த கவியெல்லாம், கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுத்தியவர்
பாரதியார். ஆன்சர் பெருமைப்படுத்தியிருக்கிறார். பெருமைப்படுகிறவர் யார்? கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுத்துகிறவர் யார் அப்படின்னா பாரதியார். கம்பரை ஆதரித்த வள்ளல். ஓகேங்களா? சடையப்ப வள்ளல். அகம் புறம் என வகுக்கப்படுவது. அகம் புறம் என வகுப்புப்படுவது வாழ்வியல். ஆன்சர் ஏ வாழ்வியல். கொஸ்டின் நம்பர் 97. நிலமும் பொழுதும். நிலமும் பொழுதும் முதற் பொழுது. முதற் பொழுது. ஓகேங்களா? நிலமும் பொழுதும் முதற் பொருள். அடுத்த கொஸ்டின் 98வது கொஸ்டின் பாருங்கள். ஓகேங்களா? கார்காலம். கார்காலம். கார்காலனா ஆவணி புரட்டாசி. அடுத்தது குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா முன்பனி. முன்பனி அப்படிங்கிறது மார்கழி தை. அடுத்து பார்த்தீங்கன்னா இளவேநீர் மாசி பங்குனி. மாசி பங்குனி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா இளவேணி மாசிர் பங்குனி. பாருங்கள், ஃபஸ்ட்டு கார்காலங்கிறது ஆவணி புரட்டாசி. குளிர்காலங்கிறது ஐப்பசி கார்த்திகை. ஓகேங்களா? முன்பனிங்கிறது மார்கழி தை. பின்பனி அப்படிங்கிறது பின்பனி. ஓகேங்களா? பின்பனிங்கிறது ஓகேங்களா சித்திரை வைகாசி. அடுத்தது பார்த்திங்கன்னா முதுவேநீர் காலம். ஓகேங்களா? முது வேநீர் காலம். ஓகேங்களா? ஆனி ஆடி. ஆனி ஆடி. பாருங்கள், ஃபஸ்ட்டு இது கார்காலம். ஓகேங்களா? ஆவணி புரட்டாசி. குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை. முன்பனி மார்கழி தை. பின்பனி. பின்பனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஓகேங்களா பின்பனி. பின்பனி என்பது 4வது. பின்பனி என்பது 4வது. ஓகேங்களா? மாசி பங்குனி. இளவேநீர் காலம். இளவேநீர் காலம். இளவேநீர் காலங்கிறது 1 2 3 4 5வது. ஓகேங்களா? 5வது பார்த்திங்கன்னா 5வது இளவேநீர் காலம் 5வது. அடுத்தது முதுவேநீர் காலம் ஆனி ஆடி. மறுபடியும் பார்ப்போம். கார்காலம் ஆவணி புரட்டாசி. குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை. முன்பனி அதாவது முன்பனி மார்கழி தை. பின்பனி மாசி பங்குனி. இளவேநீர் ஓகேங்களா சித்திரை வைகாசி. முதுவேநீர் ஆனி ஆடி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நிலத்தின் தெய்வங்கள் மக்கள் தொழில் விலங்கு. இவை கருபொருள். இவை சி கருபொருள். இவை சி கருபொருள். கொஷின் நம்பர் 100. கொஷின் நம்பர் 100. திருமால். திருமால் எந்த தெய்வம்? எதில் இருக்குன்னா முல்லை. முல்லை நிலத்துக்குரிய தெய்வம் தான் திருமால். வருணன் அப்படிங்கிறது நெய்தல் நிலத்திற்குரிய ஒரு ஓகேங்களா. அடுத்தது கொற்றவை. கொற்றவை அப்படிங்கிறது பாலை நிலத்திற்குரிய தெய்வம். இந்திரன் அப்படிங்கிறது மருத நிலத்திற்குரிய தெய்வம். முருகன் என்பது குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், திருமால் முல்லை நிலத்திற்குரிய தெய்வம். வருணன் நெய்தல் நிலத்திற்குரிய தெய்வம். கொற்றவை அப்படிங்கிறது பாலை நிலத்திற்குரிய தெய்வம். இந்திரனுங்கிறது மருத நிலத்திற்குரிய தெய்வம். முருகன் என்பது குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம். அப்போ ஆன்சரு ஆ கமா ஆ கமா ஊ கமா ஈ கமா ஈ. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 110. கொஷின் நம்பர் 110 பாருங்கள். துடி. துடி என்பது ஓகேங்களா நெய்தல் நிலம். ஓகேங்களா? மணிமுலா. மணிமுலாங்கிறது மருதம். அப்போ ஆ இ இல்லை துடி என்பது பாலை நிலத்துக்குரியது. துடி என்பது பாலை நிலத்திற்குரியது. துடி என்பது பாலை நிலம். மணிமுலா என்பது மருதம். ஓகேங்களா? மீன் கொட்பறை அப்படிங்கிறது தான் நெய்தல் நிலத்துக்குரியது. அடுத்து பாருங்கள். ஓகேங்களா? தொண்டகம். ஓகேங்களா? குறிஞ்சி நிலத்திற்குரியது. தொண்டகம் குறிஞ்சி நிலத்திற்குரியது. ஏறுகொட்பறை முல்லை நிலத்திற்குரியது. பாருங்கள் மறுபடியும். துடி என்பது பாலைவனம். ஓகேங்களா? மணிமுலா என்பது மருதம். மீன் கொட்பாறை அப்படிங்கிறது நெய்தல் நிலத்திற்குரியது. தொண்டை என்பது குறிஞ்சி. ஏறுகொட்பறை அப்படிங்கிறது முல்லை. ஏறுகொட்பறை என்பது முல்லை. அப்போ ஆன்சர் என்னது?
ஆக்கமா ஈக்கமா ஆக்கமா ஊக்கமா ஈ. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள், 102வது கொஷின். 102வது கொஷின் ஓகேங்களா, ஊர் பெயர்கள் ஓகேங்களா. பாடிச்சேரி, பாடிச்சேரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பாடிச்சேரி என்பது முல்லை நிலத்திற்குரிய ஊர்கள். அடுத்து பாருங்கள், பேரூர் மூதூர் அப்படிங்கிறது மருத நிலத்திற்குரிய ஊர்கள். பட்டினம் பாக்கம் என்பது நெய்தல் நிலத்திற்குரிய ஊர். அடுத்து பார்த்தீங்கன்னா, குறும்பி என்பது பாலை நிலத்திற்குரிய ஊர். அடுத்தது சிறுகுடி அப்படிங்கிறது குறிஞ்சி நிலத்திற்குரிய ஊர். மறுபடியும் பாருங்கள், பாடிச்சேரி என்பது முல்லை நிலத்திற்குரியது, பேரூர் மூதூர் அப்படிங்கிறது மருத நிலத்திற்குரியது, பட்டினம்பாக்கம் என்பது நெய்தல் நிலத்திற்குரியது, குறும்பி என்பது பாலை நிலத்திற்குரியது, சிறுகுடி என்பது குறிஞ்சிக்குரிய ஓகேங்களா ஊர் பெயர்கள். அப்போ ஈக்கமா ஆக்கமா ஆக்கமா ஊக்கமா ஈ. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 103. பொருளுள் வரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில் பொருள் இதில் பயின்று வந்துள்ள அணி. சொல் பொருள் சொல் பின்வரும் நிலையணி. சொல் பின்வரும் நிலையணி. ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 104 பாருங்கள், தொழில் செய்ய தேவையான கருவி, காலம், செயலின் தன்மை, செய்யுமுறை ஆகியவற்றை அறிந்து அறிய செயலை செய்பவர் யார் அப்படின்னா அமைச்சர். ஆன்சர் பி, அமைச்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா, சிலம்பு செல்வர், சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர் ஓகேங்களா சிவஞானம். ஓகேங்களா, மாப்போ சிவஞானம். அடுத்து பாருங்கள், எனது போராட்டம், எனது போராட்டம் என்னும் தன் வரலாற்று நூல் யாருடையது? சிவஞானம். ஓகேங்களா, மாப்போ சிவஞானம். ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 107. தமிழகத்தின் பொது சொத்து என்று சிவஞானம் கூறும் நூல். தமிழகத்தின் பொது சொத்து என்று சிவஞானம் கூறும் நூல். தமிழகத்தின் பொது சொத்து என்று சிவஞானம் கூறும் நூல் சிலப்பதிகாரம். சென்னை மாகாணத்திலிருந்து பிரிந்து ஆந்திரா அமைவதற்கு ஏற்பட்ட நீதிபதி பெயர் என்ன? வாஞ்சு. ஆன்சர் பி, வாஞ்சு. கொஷின் நம்பர் 109. தமிழகத்தின் வடக்கு எல்லை வேங்கடமலையும் தெற்கு எல்லை குமரிமுனையுமாக கூறும் நூல் ஓகேங்களா புறநானூறு சிலப்பதிகாரம். ஆன்சர் டி, புறநானூறு சிலப்பதிகாரம். கொஷின் நம்பர் 110. யாருடைய படைப்புகள் அகலிகை, ஆத்ம சிந்தனை என்ற நூல்களாக தொகுக்கப்பட்டன? ராஜகோபாலன். ஆன்சர் பி, ராஜகோபாலன். கல்லில் செதுக்கும் வழக்கம் யாருடைய காலத்தில் மெய்கீர்த்தி? கல்லில் செதுக்கும் வழக்கம் யாருடைய காலத்தில் மெய்கீர்த்தி என பெயர் பெற்றது அப்படின்னா சோழர் காலம். ஆன்சர் பி, சோழர் காலம். கொஷின் நம்பர் 112. கொஷின் நம்பர் 112 பாருங்கள், மண்ணீட்டாளர் அப்படின்னா ஓகேங்களா சிற்பி. மண்ணீட்டாளர் என்பது சிற்பி. அடுத்து பார்த்தீங்கன்னா, கீழி அப்படிங்கிறது துணி. அடுத்து பாருங்கள், ஓசுனர் அப்படிங்கிறது எண்ணெய் விற்பவர். பசவர் அப்படிங்கிறது ஓகேங்களா வெற்றிலை விற்பவர். அடுத்து பார்த்தீங்கன்னா, சருகர் என்கிறது நெய்பவர். சருகர் என்பது நெய்பவர். பாருங்கள், மறுபடியும் மண்ணீட்டாளருங்கிறது ஓகேங்களா சிற்பி, கிளி அப்படிங்கிறது துணி, ஓசுனர் அப்படிங்கிறது எண்ணெய் விற்பவர், பாசவர் அப்படிங்கிறது வெற்றிலை விற்பவர், சாருகர் அப்படிங்கிறது நெய்பவர். சாருகர் என்பது நெய்பவர். அப்போ இதுக்கு ஆன்சரு ஈ கமா ஊ கமா ஆ கமா ஆ கமா இ. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். ஈ கமா ஊ கமா ஆ கமா ஆ கமா இ. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை எது? சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை எது? உரைபாட்டு நடை அல்லது மடை. உரைபாட்டு நடை. பாருங்க, அடுத்த கொஷின் நம்பர் 114. நெடுவேர் குன்றம் எந்த மலையை குறிக்கிறது? நெடுவேர் குன்றம் எந்த மலையை குறிக்கிறதுனா சுருளிமலை. ஆன்சர்
டி சுருளிமலை. இந்திரா விழா ஊரெடுத்த கதை சிலப்பதிகாரத்தின் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது? புகார் காண்டம். இந்திர விழா ஊரெடுத்த காதை எந்த சிலப்பதிகாரத்தின் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளனா? புகார் காண்டம். நாட்டுதம் யாம் ஓர் பாட்டிசை செய்யுள் இது யாருடைய கூற்று? இளங்கோவடிகள் கூற்று. ஆன்சர் டி இளங்கோவடிகள் கூற்று. கொஷின் நம்பர் 117. இசை பேரரசி என்று நேரு அவர்களால் அழைக்கப்பட்டவர்? சுப்புலட்சுமி. ஆன்சர் பி சுப்புலட்சுமி. இசை பேரரசி என்று நேரு அவர்களால் அழைக்கப்பட்டவர் சுப்புலட்சுமி. பாருங்கள் அடுத்தது. தமிழில் எழுதிய பெண்களில் முதலில் களத்திற்கு சென்று மக்களிடமே செய்தியை திரட்டிய கதை எழுதியவர்? ஓகேங்களா, ராஜம் கிருஷ்ணன். ஆன்சர் சி ராஜம் கிருஷ்ணன். அடுத்து பாருங்கள் 119வது கொஸ்டின். மதுரையின் முதல் பட்டதாரி பெண் ஓகேங்களா, கிருஷ்ணம்மாள். ஆன்சர் டி கிருஷ்ணம்மாள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 100வது கொஸ்டின். ஓகேங்களா, உழவுவருக்கே நில உரிமை இயக்கம் தொடங்கியவர் யார் அப்படின்னா? கிருஷ்ணம்மாள். ஆன்சர் டி கிருஷ்ணம்மாள். ஆணிரை கவர்தல் எவ்வகை திணை? வெச்சி திணை. கவர்ந்து சென்ற ஆணிரையை மீட்டல் எவ்வகை திணை அப்படின்னா? கரந்தை திணை. எவ்வகை திணை? கரந்தை திணை. ஆணிரை கவர்தல் எவ்வகை திணைனா? வெச்சி. கவர்ந்து சென்ற ஆணிரையை மீட்டல் எவ்வகை திணைனா? கரந்தை திணை. கொஸ்டின் நம்பர் 123. பாருங்கள், மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற போருக்கு செல்வது எத்திணை அப்படின்னா? ஓகேங்களா, வஞ்சித்திணை. ஓகேங்களா, தன் நாட்டை கைப்பற்ற வந்தவர்களை எதிர்த்து போரிடுதல் எவ்வகை திணை? தம் நாட்டை கைப்பற்ற வந்தவர்களை எதிர்த்து போரிடுதல் எவ்வகை திணை அப்படின்னா? காஞ்சி திணை. கொஸ்டின் நம்பர் 125. கோட்டையை காத்தல் எவ்வகை திணை? நொச்சி திணை. கோட்டையை காத்தல் எவ்வகை திணை? நொச்சி திணை. மாற்றரசனின் கோட்டையை கைப்பற்ற வளைத்தல் எவ்வகை திணை? உளிஞை துணை. பகைவேந்தர் இருவரும் தம் வீரர்களுடன் போராடுவது எவ்வகை துணை? அதாவது பார்த்தீங்கன்னா தும்பை திணை. கொஸ்டின் நம்பர் 128. போரை தொடங்கும் நிகழ்வாக மேற்கொள்ளப்பட்டது? ஆணிரை கவர்தல். போரில் வெற்றி பெற்ற மன்னன் மகிழ்வது எவ்வகை திணை? ஓகேங்களா, வாகை திணை. போரில் வெற்றி பெற்ற மன்னன் மகிழ்வதாக எவ்வகை திணைனா? வாகை திணை. பாடுவதற்கும் தகுதியுடைய ஓர் ஆளுமையாளரின் கல்வி, வீரம், செல்வம், புகழ் முதலியவற்றை போற்றி பாடுவது எவ்வகை திணை அப்படின்னா? பாடான் திணை. கொஸ்டின் நம்பர் 131. ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளருடன் உரையாடும் இலா மென்பொருளை உருவாக்கிய வங்கி? ஸ்டேட் பேங்க் வங்கி. ஆன்சர் டி ஸ்டேட் பேங்க் வங்கி. டேஸ் நாட்டு சாப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர். ஓகேங்களா, பெப்பர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் எங்கே உருவாக்குனாங்கன்னா? ஜப்பான். ஆன்சர் டி. சூவன் சவ் என்ற துறைமுக நகரம் உள்ள நாடு? சீனா. ஆன்சர் டி. ஆன்சர் சி சீனா. ஆன்சர் சி சீனா. பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை? 105. ஆன்சர் டி. குலசேகர ஆழ்வாரின் காலம் என்ன? 8ஆம் நூற்றாண்டு. அண்டப்பகுதியில் உண்டை பிறக்கும் இவ்வடிகளினுடைய ஆசிரியர் மாணிக்கவாசகர். அண்டப்பகுதியில் உண்டை பிறக்கும் இவ்வடிகளினுடைய ஆசிரியர் மாணிக்கவாசகர். கொஸ்டின் நம்பர் 137. சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது அப்படின்னா? பரிபாடல். விசும்பில் ஊழி உள் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி இவ்வரிகளுடைய ஆசிரியர் கிரந்தையார். ஆன்சர் சி கிரந்தையார்.
பெரியார் அறிவியல் தொலைநுட்ப கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1988. 1988. கொஷின் நம்பர் 140. ஸ்டீபன் ஹாக்கிங் இன் அறிவியல் முன்னோடிகள் யார்? அறிவியல் முன்னோடிகள் யார் அப்படின்னா ஐன்ஸ்டீன், நியூட்டன். ஆன்சர் சி. கடும்பகட்டு யானை, நெடுந்தேர் கோதை, திருமாவியல் தர்க்க கருவூலம் முன்துறை. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. ஆன்சர் அகநானூறு. நிலவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே. இதன் ஆசிரியர் பாரதியார். ஆன்சர் பி, பாரதியார். கொஷின் நம்பர் 143. திணையின் உட்பிரிவு எதுனா பாடு. அஃறிணை எத்தனை வகைப்படும்? சி, 2 வகைப்படும். இடம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் பி, 3 வகைப்படும். என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது டேஸ் வலு அமைதி. ஓகேங்களா? திணை வலு அமைதி. ஆன்சர் ஏ, திணை வலு அமைதி. கொஷின் நம்பர் 147. வாடா கண்ணா என்று தன் மகளை தாய் அழைப்பது டேஸ் வலு அமைதி. பால் வலு அமைதி. இந்த மாறன் ஒரு நாளும் பெயர் பொய் கூற மாட்டான். இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான். டேஸ் வலு அமைதி. இட வலு அமைதி. ஆன்சர் சி. கத்தும் குயிலோசை டேஸ் வலு அமைதி. மரபு வலு அமைதி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உலக நாகரிக வளர்ச்சி பொருளியல் மேம்பாட்டிற்கு மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெகநாதன். ஆன்சர் டி, ஜெகநாதன். மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியத்தில் டேஸ் இயலில் குறிப்பிடுகிறது அப்படின்னா மரபியல் இயலில் குறிப்பிட்டுள்ளார். மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் டேஸ் இயலில் குறிப்பிட்டுள்ளார்னா மரபியல் இயலில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 152வது கொஸ்டின். மொழிபெயர்ப்பு முயற்சினை செய்யும் நிறுவனங்களில் தவறானது. மொழிபெயர்ப்பு முயற்சிகளில் செய்யும் நிறுவனங்களில் தவறானது. மாநில புத்தக நிறுவனம் தான் தவறானது. மீதி எல்லாமே மொழிபெயர்ப்பு செய்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா கீதாஞ்சலி என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் ரவீந்திரநாத் தாகூர். ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள். ஓகேங்களா? வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலினுடைய ஆசிரியர் ராகுல் சங்கிருத்தியானன். அடுத்து பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லு டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னா ஓகேங்களா படி எடுத்தல். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா ஓகேங்களா மாறுதல். ட்ரான்ஸ்ஃபர்னா மாறுதல். அடுத்து பார்த்தீங்க ட்ரான்ஸ்ஃபார்ம்னா உருவாக்குதல். அடுத்தது டிரான்செக்ட்னா செயல்படுத்துதல். டெலி அப்படின்னா தொலைபேசி. டெலை. அதுக்கு ஆன்சர் ஆக்கமா ஈக்கமா ஊக்கமா ஆ. இதுக்கு ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர். தமிழ் எதன் வகையையொட்டி மொழிபெயர்ப்பை எதிர்கொண்ட போது உரைநடை வளர்ச்சியை மேற்கொள்ள வேண்டியிருந்தது? அச்சு இயந்திரம். ஆன்சர் பி, அச்சு இயந்திரம். கொஸ்டின் நம்பர் 157. எந்த நாட்டு தேசிய நூறற்கூடத்தில் ஏறத்தாழ 1000 பழைய தமிழ் ஏடுகள் கையெழுத்து பிரதிநிதிகள் உள்ளன அப்படின்னா ஃப்ரான்ஸில் தான் இருக்குதான். ஓகேங்களா? ஏறத்தாழ 1000 பழைய தமிழ் ஏடுகள் கையெழுத்து பிரதிநிதிகள் உள்ளன, ஃப்ரான்ஸில் இருக்கான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 158வது கொஸ்டின். இன்றும் அச்சிடப்படாத நூல்களில் தவறானதுன்னா மீனாட்சி அம்மை கலம்பகம். கீழ்கண்ட 15 வயதில் செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர். 15 வயதில் செய்குதம்பி பாவலர். ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 160. மாசற விதித்த
வார்புற்று வளர்வின் இவ்வரிகளினுடைய ஆசிரியர் மோசி கீரனார். வளைப்பு மிகுதியால் மன்னருக்குரிய முரசு கட்டில் உறங்கிய புலவருக்கு கவரி வீசிய மன்னன் பெருஞ்சேரல் இரும்புரை. ஆன்சர் பி, பெருஞ்சேரல் இரும்புரை. திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்களில் தவறானது. ஓகேங்களா, புகார் காண்டம், மற்றது எல்லாமே திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 163. பரஞ்சோதி முனிவர் எழுதிய நூல்களில் தவறானது. ஓகேங்களா, அதாவது மதுரை கலாம்பகம் தான் தவறானது. மீதி எல்லாமே பரஞ்சோதி முனிவர் எழுதிய நூல். வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி. இந்த மதுரை கலாம்பகம் மட்டும்தான் பரஞ்சோதி முனிவர் எழுதாத நூல். கொஸ்டின் நம்பர் 164. உலகமெங்கும் மூலை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமுதாயங்களில் ஒரு குரலாக இருந்தவர் மேரி மேக்லியோட்டன் பெத்யூன். வள்ளுவன் தன்னை உலகனுக்கு தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு இவ்வரிகளினுடைய ஆசிரியர் பாரதியார். ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 166. இட் ஹேவ் வால்யூ த கிரேட் ஃபார் ஆல் ஓல்டு டு ஹேவ் இவ்வரிகளினுடைய ஆசிரியர் பாரதியார். வினா எத்தனை வகைப்படும்? வினா 6 வகைப்படும். ஆன்சர் பி. என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 உள்ளன, உன்னிடம் பாரதிதாசனுடைய கவிதைகள் இருக்கிறதா? இது எவ்வகை வினா அப்படின்னா கொடை வினா. ஆன்சர் டி, கொடை வினா. கொஸ்டின் நம்பர் 169. மாணவர் ஆசிரியரிடம் இருந்த கவிதையின் பொருள் யாது? அரியா வினா. ஆன்சர் பி. அறிவு, அறியாமை, ஐயுறுதல், கொளல், கொடை, ஏவல் தரும் வினா 6 இலக்கர். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். பி ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 171. குறிப்பு விடைகள் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். ஆன்சர் டி. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது டேஸ் விடை. இனமொழி விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகேங்களா, 173வது கொஸ்டின். என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது டேஸ் விடை. ஓகேங்களா, வினா எதிர் வினாதல் விடை. என்னுடைய ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. நீ விளையாடவில்லை என்று வினாவிற்கு கால் வலிக்குது என கூறும் விடை கூறுவது குரல் விடை. ஆன்சர் சி, கூறுவது குரல் விடை. பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். ஆன்சர் சி, 8 வகைப்படும். பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். பாருங்கள், 176வது கொஸ்டின். நேராக பொருள் கொள்ளுமாறு அமைந்த பொருள் கூற்று ஆற்று நீர் பொருள் கூற்று. அன்பும் அறனும் உடைந்தாயின் இல்வாழ்க்கை பயனும் பண்பும் அது. இது எவ்வகை பொருள்கோள்? முறை நிரல் நிறை பொருள்கோள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விலங்கோடு மக்கள் அணையார் இளங்கு நூல் கற்றோடு ஏனையவர் இக்குறளில் உள்ள பொருள்கோள். ஓகேங்களா, எதிர் நிரல் நிறை பொருள்கோள். ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 179. ஓகேங்களா, ஆலந்து மேலே குவளை குளத்தூள் வாளி நொடிய குரங்கு இவ்வரிகள் உள்ள பொருள்கோள் என்ன அப்படின்னா கொண்டு கூட்டு பொருள்கோள். பொருந்தாத காமம் எவ்வகை திணை? ஓகேங்களா, பெருந்திணை. பொருந்தா காமம் எவ்வகை திணைன்னு கேட்டிங்கன்னா பெருந்திணை. இட்லி பூ என்று அழைக்கப்படும் பூ வெச்சு பூ. கொஸ்டின் நம்பர் 182. செல்வத்துள் பயனே ஈதல் தூய்ப்போம் எனவும் நட்புநாள் பழமே இவ்வரிகளுடைய ஆசிரியர் நக்கீரர். ஆன்சர் டி, நக்கீரர். பிழையா நன்மொழி என்று வாய்ப்பை குறிப்பிடும் நூல் நற்றிணை. ஓகேங்களா, நற்றிணை. கண்ணதாசனின் சாகித்ய அகாடமிக் விருது பெற்ற புதினம் சேரமான் காதலி. கண்ணதாசனின் சாகித்ய அகாடமிக் விருது பெற்ற நூல் புதினம் சேரமான் காதலி.
கொஷின் நம்பர் 185. தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது. தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது மூங்கில். ஆன்சர் சி, மூங்கில். திருக்குறள் நாலடியா எவ்வகை பாவால் அமைந்தது? வெண்பா. ஆன்சர் வெண்பா. திருக்குறளும் நாலடியாரும் எவ்வகை பாவால் அமைந்துள்ளனா வெண்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 187வது கொஸ்டின். ஏகாரத்தில் முடித்தல் சிறப்பு. இது எவ்வகை பா? ஆசிரியப்பா தான் ஏகாரத்தில் முடியும். ஈற்றடி முச்சீராய் ஏனையடிகள் நாற்சீராய் வரும் எவ்வகை பா அப்படின்னா வெண்பா. ஓகேங்களா? இருவர் உரையாடுவது போன்று ஓசை எது? இருவர் உரையாடுவது போன்ற ஓசை எதுனா செப்பல் ஓசை. ஆன்சர் ஏ, செப்பல் ஓசை. கொஸ்டின் நம்பர் 190. சிறுகதை மன்னன். சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்பட்டவர் புதுமை பித்தன். ஓகேங்களா? இஸ்மத் சந்நியாசி. இஸ்மத் சந்நியாசி என்ற சொல்லின் பொருள் என்ன? தூய துறவி. இஸ்மத் சந்நியாசி என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா தூய துறவி. தேம்பா கூட்டல் அணி என்பதன் பொருள் என்ன? வாடாத மாலை. ஆன்சரு வாடாத மாலை. கொஷின் நம்பர் 193. தமிழின் முதல் அகராதி எது? சதுரகராவதி. வீரமாமுனிவர் எழுதிய சதுரகராதி தான் தமிழின் முதல் அகராதி. கரிசல் எழுத்தாளர் வரிசையில் மூத்தவர் என குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னா அழகிரிசாமி. கரிசல் எழுத்தாளர்களில் வரிசையில் மூத்தவர் என கூறப்படுபவர் யாருன்னா அழகிரிசாமி. கொஷின் நம்பர் 195. பாருங்கள். செய்யுளுக்கு அழகு சேர்த்து சுவை உண்டாகுவதை எது? அதாவது செய்யுளுக்கு அழகு சேர்த்து சுவை உண்டாக்குபவை எது அப்படின்னா அணி. ஆன்சர் டி, அணி. சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படி இணைந்து பொருள் கொள்ளும் அணி. ஓகேங்களா? நிரல் நிறை அணி. தீவகம் எத்தனை வகைப்படும்? தீவகம் எத்தனை வகைப்படுனா 3 வகைப்படும். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 108. மெய்பின் பொடியும் விரிந்த கருங்குழலும் கையில் தனி சுளம்பும் கண்ணீரும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள அணி தன்மை அணி. ஆன்சர் பி, தன்மை அணி. அடுத்து பாருங்கள். பேரெழுந்தெடுத்த ஆறுயில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மரித்துக்கை காட்ட இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள அணி தற்குறிப்பேற்றணி. ஆன்சர் ஏ, தற்குறிப்பேற்றணி. கொஷின் நம்பர் 200. சேந்தன வேந்தன் திரு நெடுங்கண் தெவ்வேந்தர் எனது நடந்தோல் இழிக்குருதி பாய்ந்து இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள அணி தீவக அணி. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள அணி தீவக அணி. ஓகேங்களா? இப்போ 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னா வினா வங்கி 200 வினா வங்கி பார்த்தோம். ஓகேங்களா? கண்டிப்பாக மிஸ் பண்ணாத பாருங்கள். ஓகேங்களா? டெட்டில் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சியான அடுத்த வீடியோ வரும். நன்றி, வணக்கம்.